ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம யாருக்காவது துரோக மூமெண்ட் போட போகிறோம். பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K தான் நம்ம டார்கெட் இந்த மாதத்துக்குள்ளே, இல்லைனா இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 1K வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஐயோ அங்கே இருக்கா, சீக்கிரம் போய் கண்டெடுத்துருவோம். எடுக்கல, ஐயோ யாராவது டாடின்ற ஒருத்தவங்க நம்மளை அடிச்சிட்டாங்க. சரி, இது சோலோ மேட்ச், அதனால் நம்ம திரும்ப சோலோ தானே ரிவைவ் பண்ணிக்கலாம். திரும்ப அங்கேயே போயிட்டு அவனை கிடச்ச அவனை அடிச்சுட்டு என் கூட ஏதோ ஃப்ரெண்டு பிடிக்கிறோம். ஆனால் நம்மள அப்போ அடித்தாங்களே அவங்களே திரும்ப போய் ஃப்ரெண்டு பிடிப்போமா, மாதம் இருக்கும். அவங்களுக்கே துரோக மூமெண்ட் போட்டோம்னா சும்மா மாதம் இருக்கும். சரி, இப்போ யாரோ MP5 கிடச்சிருக்காங்க. எவனா இருக்கான், ஸ்கோப் போட்டு அடிப்போம். 52 டைம் எங்கடா போயிட்டான். இந்த கேரக்டருங்க பீக்கில் நம்ம போட்டோம்ல சேலஞ்சு, அந்த கேரக்டர் ஸ்கில்லை வச்சு அவன் எஸ்கேப் போகலான்னு பார்த்தோம். அது நம்மக்கிட்ட நடக்காது. பாலத்துக்கு அடியில் எவனாவது இருப்பான்னா குளோபல் பிராண்டி நம்ம அடித்தவங்க ஃப்ரெண்டு பிடிப்போம். இருங்க வச்சு ஃப்ரெண்டு பிடிச்சிருவோம். அக்கா ஃப்ரெண்டுக்கா, ஏக்கா ஃப்ரெண்டு எப்பா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. துரோக மூமெண்ட் போட தயாராக இருக்க வேண்டும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு போய் நம்மக்கிட்ட இருக்க லூட்டெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தா நம்ம அவங்க ஃப்ரெண்டு நினச்சிக்குவாங்க. இருக்க லூட்டை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம நம்ம சுட பார்த்தாங்க தானே. இல்லை அப்படிலாம் இருக்காது. நம்ம இருக்க டோக்கன் அப்புறம் இன்ஹேலர்லாம் கீழே போட்டுருவோம். அப்போ நம்ம கூட அவங்க ஃப்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன் வாங்கக்கா, இன்ஹேலர் காயின்லாம் இருக்குது, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்களா, வாங்க போகலாம். சரி, நான் அப்படியே போய்ட்டு சும்மா ஏதாவது லூட் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்மளை காரில் ஏற சொல்கிறாங்க. நமக்கு துரோக மூமெண்ட் போட்டுருவாங்களோ, போட்டாலும் போட்டுருவாங்க துரோக மூமெண்ட். வாங்க எடுங்கக்கா வண்டியை. காலத்துக்கு எங்கள் சௌரியமாக போட்டிருக்கா பார்த்தீங்களா எங்கால். போடா அடித்து ஓட்டுங்க சார், அடித்து ஓட்டுங்க. மேப்பில் பார்த்தீங்களா, இந்த கார் கிட்டே வந்துச்சுன்னா அந்த சைன் காட்டும்ல, அது காட்டுது. ஆனால் இவங்களுக்கு துரோக மூமெண்ட் போட போகிறேன்னு அவங்களுக்கே தெரியாதாட்டுக்கு. ஏதாவது கண்டெய்னருக்குள்ளே சொருவிட்டால் என்ன பண்ணுறது? நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த கண்டெய்னரில் சொருவி இறங்கன்னா உள்ளே போயிடுவோம். காரை வெடிக்க வச்சு உள்ளே கிரனேடு போடுவாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? காரில் விட்டு இறங்கி அப்பப்போ இறங்கிடலாம். அப்போ தான் அவங்களுக்கும் டவுட் வராது நம்ம துரோகம் மூமெண்ட் போட போகிறேன்ட்டு. ஓகே, மேலே ஒரு ஏரோப்ளைன் போகுது. ஒழுங்காக ஓட்டுங்க. என்ன லைசன்ஸ் எல்லாம் ஓட்டுறீங்களா? காயின் இல்லை, நமக்கு தான் வந்துருக்கு. பின்னாடி ஒன்றா சுட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த கண்டெய்னரில் சொருனாலும் சொல்லி இறங்கிடுவோம். இறங்கடா. கண்டெய்னர் இல்லைங்க, அவங்க ஒரு தூரத்தில் ஒரு கார் இருக்காங்க. நம்ம ஓடியே போய் எடுப்போம். இந்த காரை அதனால் நம்ப முடியல. எங்கேயாவது கீழே குச்சி வெடிக்க வச்சு என்ன பண்ணுறது, ஓடிடும். நம்ம ஓடி எடுத்துக்கலாம். நம்மகிட்ட தான் டவுட்டர் சுசு கேரக்டர் பவர் இருக்குது, வேகமாக வர்ற பவர். ஓகே, நான் அடுத்த என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். வண்டி எடுங்கடா. இல்லை, நம்ம வண்டி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு டவுட் வந்துடும். அதனால் அவங்களே வண்டி ஓட்ட விட்ருவோம். எப்படி நம்ம ஐடியா? சைனாக போகுது வண்டி, சும்மா செம்மையாக போகுதுங்க வண்டி. சும்மா 155 கிலோமீட்டர், 167 போகுதுங்க. ஐயோ அட்டி, சும்மா வண்டி ஏர்லேயே போகுதுங்க. சூப்பர். தண்ணியில் வண்டி விட்ட மாட்டிக்க போதே இல்லை, போகுது. ஓகே, இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னா, ஒன்றும் யோசனை வரல. உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம். இருங்க, அங்கே ஒன்றா இருக்கான். இக்கா மேலே ஊற்றுக்கா. அவ்வளோ காலியாட்டுக்கு. ஐயோ, இப்போயே துரோகம் மூமெண்ட் போட்டிருப்போம். வேணாம் விடுங்க, இப்போ போட்டால் அது துரோகம் இல்லை. அது இப்போ அது எப்படி சொல்கிறது, தெரியாமல் அடிச்ச மாதிரி ஆயிரும். நம்ம தெரிஞ்சே துரோகம் மூமெண்ட் போடணும். அதுதான் இப்போ நம்ம இன்றைக்கான சேலஞ்சு. ஃபஸ்ட்டு காயின் எடுத்துக்கலாம். சரி, அங்கே ஏதோ பாக்ஸு திறக்காமல் இருக்குது. அங்கே ஏதாவது மெடிக்கெட் இருந்தால் போட்டுவிட்டு அப்படியே ஓட வேண்டியதுதான். ஒன்றே ஒன்று இருக்குது, மெடிக்கெட்டை போட்டுக்குவோம். ஹெல்த்து கம்மியாக இருந்தாலும் அப்பப்போ மெடிக்கெட் போட்டுக்குவோம். அப்போ தான் ஹெல்த்து குறைய அதுவே ஏறிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ போவோம். டக்குன்னு போய்ட்டு வண்டியில் ஏறி அந்த அக்கா எங்கேயாவது போய் விடுவாங்க. நாங்கள் நம்மளை வண்டி ஓட்ட விட்டாங்க. நம்ம பிளான் அவங்களும் போடுறாங்களோ, நம்ம வண்டி ஓட்டினா டவுட் வந்துடும்ன்ட்டு. நம்ம ஒரு ப்ரோ டிரைவர். இப்போ பாருங்கள் ஐயா வேகத்தை பாருங்கள், எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் வண்டி. குறுக்க எதுவும் மண்ணறி வர மாதிரி தான். ரைட்டு தான், அவ்வளோ பாருங்கள், சும்மா சர்ன்னு போதா. இதுதான் கரெக்டான இடம். அந்த பில்லருக்கு நடுவில் போடுறோம். காரை நிறுத்திக்குவோம். இவனை சுடுறான். திரும்ப ஒழுங்காக திரும்ப மேலே விட்டு ஏற்றுறா.
57 தானா? இருங்க அழுத்தி பிடிப்போம். நம்ம தான் அழுத்தி பிடிக்கும். பின்னாடி இருந்தே அவனை அடிக்கிறாங்க. இருங்க அவனை போய் அப்புறம் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க லூட் எடுத்துக்கலாம். ஓகே லூட்டு தலை நல்லா தெரியுது. துரோகம் மூமெண்ட் போட்டாச்சு கைஸ். துரோகம் மூமெண்ட் போட்டாச்சு. துரோகம் மூமெண்ட் போட்டாச்சு. ஏலே யாரா நீ கோமாளி போடுறா. ஒரு 45. அவ்வளோதாங்க. 41 டேமேஜ். ஏதோ ஊசி குத்துறாங்க. யார் அண்ணங்கிட்டே ஊசியா? மிஸ்டர் கம்பளி பூச்சிட்ட. சரி வாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவனை பின்னாடி சொல்கிறான். ஐயோ மெடிக்கெட் போடு. போட்டாச்சு. அப்படியே அடிச்சாங்க எப்படிங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய்.